2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு செமினாருக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சுவாமியாரை சந்தித்தேன். அப்போது பிரேக் டைமில் நானும் அந்த சுவாமியாரும் பேசிக்கிட்டு இருக்கிற வேளையில் அவர் ஒரு பாரிஷ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னால், சின்ன பசங்களுக்கு திருப்பலி. சின்ன பசங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாரும் அந்த கிரேட் 2 கிரேட் 3 அந்த வயசு உள்ள பசங்க, கிரேட் 2 கிரேட் 3 பசங்க, அவங்களுக்கு இவர் ஒரு திருப்பலி வேளையில் பிரசங்கம். அப்போது அன்னைக்கு திரு இருதய ஆண்டவர் திருநாள். அப்போது அந்த நாளுக்கான பிரசங்கம் கொடுக்கணும். அப்போ இந்த சின்ன பசங்களுக்கு எப்படி பிரசங்கம் கொடுக்கறது? அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இயேசு ஆண்டவரது சுரூபத்தை காண்பித்து, பசங்களா இது யாரு? உடனே எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க ஜீசஸ் கிரைஸ்ட். சரி, அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அது என்ன? அதில் ஒரு சில பசங்க சொல்லியிருக்கிறாங்க அதான் அவருடைய இருதயம். ரைட். இப்போ 3வது கேள்வி கேட்கிறார். சரி, இது ஜீசஸ் கிரைஸ்ட், இது அவருடைய இருதயம். ஏன், எதற்காக அவருடைய இருதயம் வெளியில் இருக்குது? உடனடியாக 2வது படிக்கிற ஒரு சின்ன பொண்ணு கையை தூக்கிட்டு சொல்லி இருக்குது, ஏன்னா அவருடைய இருதயத்துல எல்லாருக்கும் இடம் இருக்குது. அவ்வளவுதான். ஃபாதர் சொன்னாரு, அதோட அவரால் பிரசங்கம் வைக்கவே முடியல. ஏன்னா சின்ன பிள்ளை, அவர் என்னத்தை சொல்ல வந்தாரோ அதை ரொம்ப சிம்பிளா 2ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை அவருக்கு பதிலாக கொடுத்துருச்சு. இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தியில இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இதை பத்தி தான் சொல்றாரு. ஞானிகளுக்கும் விவேகம் உள்ளவர்களுக்கும் இதை வெளிப்படுத்தாமல் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே தகப்பனே. கடவுள் அநேக வெளிப்பாடுகளை நமக்கு தருவதற்கு முன்னதாக சின்ன பசங்களுக்கு கொடுக்கிறாங்க. ஒரு ஃபாதரனுடைய பிரசங்கம் நான் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக கேட்டிருக்கிறேன். எனக்கு ரொம்ப மனதை தொட்ட பிரசங்கம் அது. இப்போது சின்ன பசங்க தான், இதுவும் அந்த ஒரு ஸ்கூல் மேத்ஸ் தான். அதில் இந்த ஃபாதர் ஏற்கனவே இந்த பூசைக்கு முன்னாடி இந்த பசங்க கிட்ட சொல்லியிருக்கிறாரு, திருப்பலி வேளையில் அப்பம் ரசம் இதெல்லாம் நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுற வேளையில் அங்கே குருவானவர் தன்னுடைய கரங்களை அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் வைக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அந்த அப்பத்தையும் ரசத்தையும் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி விடுவார். இதை அந்த குருவானவர் பசங்களுக்கு சொல்லிட்டு திருப்பலியை ஆரம்பிச்சிட்டாரு. சரியா எழுந்தேற்ற வேளை குருவானவர் என்ன பண்றாரு, அந்த கரங்களை அப்பத்தின் மீதும் ரசத்தின் மீதும் கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வர்ற வேளையில் 2 சின்ன பசங்க அப்படியே அவங்க பெஞ்சில் இருந்து குருவானவரையே உற்று நோக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்களா, தெரியுதா? மற்ற பிள்ளை சொல்லுது, ஆமா. அவ்வளவுதான் ஃபாதர் சொன்னாரு. சொல்லிட்டு சொன்னாரு, யாருக்கு தெரியும், அந்த 2 சின்ன பசங்களும் அந்த எழுந்தேற்ற வேளையில் பரிசுத்த ஆவியானவரை முகமுகமாக கண்டிருக்கக்கூடும் இல்லையா? உண்மைதான் அன்பின் உள்ளங்களே. நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நாம் தவம் கிடக்கின்ற ஆவியானவர், தெய்வம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சின்ன பசங்களுக்கு தோன்றுவார் அப்படின்னா அது இயேசு ஆண்டவர் முன்குறித்தே சொல்லி வைத்த காரியம். உங்க வீட்டிலையும் உங்க பசங்க உங்களை விட அவர்களது பக்தி குறைவாக இருந்தாலும் அவர்கள் இயேசு ஆண்டவரை காணக்கூடும். எங்கள் சர்ச்சில் ஆல்டர் பாயாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், அவனை நான் எப்போதுமே பார்க்கிற பொழுது ஒரு காலத்தில் இவன் பிஷப்பாக கூட வரக்கூடும் அப்படின்னு கூட நான் யோசிப்பேன். ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக அவனுடைய அம்மம்மா என்கிட்ட சொன்னாங்க, அன்னைக்கு திருப்பலியில் அவன் ஆல்டர் சர்வெண்டாக இருக்கிற வேளையில் அவனுக்கு திடீரென்று தன்னுடைய பேரை யாரோ கூப்பிட்டது போன்று இருந்தது. அவ்வளோதான் அந்த பையனுடைய அம்மம்மா எனக்கு சொன்னாங்க. நான் உடனே அந்த அம்மாட்ட சொன்னேன், கடவுளது அழைப்பு என்பது
நம்முடைய காதுகளுக்கு கேட்பது போன்று ஒருபோதும் அமையாது. அந்தந்த நபருக்கு நிச்சயமாக கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதுவும் குழந்தைகளுக்கு நிச்சயமாக கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அன்பின் உள்ளங்களே, உங்களது பசங்க, உங்களது பிள்ளைகள், அவர்கள் தெய்வத்தின் மீது நாட்டம் கொள்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருங்க. அவர்களது நம்பிக்கை ஒருபோதும் மழுங்கடிக்கப்படாத அளவு பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் தேவையற்ற அளவுக்கு அவர்கள் மீது ஜெபிச்சுக்கோ, பூசைக்கு போ, வா, நீ பூசைக்கு வந்தா தான் உனக்கு பக்தி வரும் அப்படின்னு எல்லாம் போய் அவர்களை கஷ்டப்படுத்தி சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம். அப்படி பண்ணினால் அவர்களுக்கு சர்ச் மீதே ஒரு வெறுப்பு வர நீங்களே காரணமாகி விடுவீர்கள். அதை பண்ணாதீங்க. நீங்க உங்களது வாழ்க்கையை அவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக பிரதிபலித்து கொள்ளுங்கள். இயேசு ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற பெற்றோராக நீங்க வாழ்ந்து கொள்ளுங்கள். உங்களை பார்க்கக்கூடிய அவர்கள், நாங்களும் எங்களது பெற்றோரை போன்று சர்ச்சுக்கு போகணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அவர்கள் சர்ச்சுக்கு போவதோ அல்லது ஜெபம் சொல்வதோ அவர்களாகவே முடிவெடுத்து பண்ண அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படி பண்ணுவீர்களாக இருந்தால் யாருக்குங்க தெரியும்? யாருக்கு தெரியும்? இன்று உங்களது பிள்ளைகள் உங்களுக்கே தெரியாது ஒரு குருவாகவோ அல்லது ஒரு ஆயராகவோ அல்லது அதிலும் பார்க்க மேலான ஒரு நிலைக்கோ உயர்ந்து வர நீங்களே காரணமாக இருப்பீர்கள். ஆமென்.